இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலாக அமெரிக்காவுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்க பிரிட்டானியாவுக்கு அமெரிக்காவால் வரக்கூடிய ஒரு பிரச்சனையை பார்க்கலாம். இங்கே எப்படி காட்டு தீயால் ஒரு பிரச்சனை வந்திருக்கோம், அந்த மாதிரி அங்கே ஒரு பனிப்பாறையால் பெரும் பிரச்சனை வரப்போகுது. பனிப்பாறைன்னு சொன்னாலும் சாதாரணமாக நினச்சிடாதீங்க, லண்டனை விட 2 மடங்கு பெருசாக இருக்குமாமா. அவ்வளோ பெரிய பனிப்பாறையால் இப்போது ஒரு பிரச்சனை வரப்போகுது. அதை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி காசாவிலிருந்து நிறைய தகவல்கள் வந்திருக்குது. நம்ம இரண்டையுமே பார்த்துக்கலாம். முதல்ல காசாவை பார்க்கும்போது, காசாவில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, அங்கிருந்து ஒரு 4 பிணை கைதிகள் அதாவது இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவங்களை விடுவிச்சாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது இஸ்ரேலுக்குள்ள. காரணம் என்னன்னா, அந்த 4 பிணை கைதிகளை விடும் போதே அவங்க ராணுவ உடையில வெளியே வந்தாங்க. அவங்க நல்ல விதமாக மக்கள்கிட்ட பேசி கடைசியாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மக்கள்கிட்ட எல்லாம் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டுலாம் வந்திருந்தாங்களா. அதுல இருந்தே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒட்டு மொத்தமாகவே நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சர்வதேசமே அவர்களை கேள்வி கேட்டுட்டு இருக்கிறனால என்ன ஆயிட்டாங்கன்னா, அந்த 4 பேர்த்தையும் தணிக்கை செய்து வச்சுட்டாங்க. இனி நீங்கள் யாரையும் பேசக்கூடாது, நீங்கள் மீடியாலே வரக்கூடாது, எப்படி நீங்கள் அப்படி ஒரு பேட்டியை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவர்களை தனிமைப்படுத்திட்டாங்க. இப்போ எங்கே இருக்காங்கன்னு அவங்க தெரியல. எல்லாத்துக்கு மேலே அவங்க கடைசியாக வெளியிட்ட வீடியோ தான் பிரச்சனை. என்ன வீடியோ அப்படி வெளியிட்டாங்கன்னு பார்க்கும்போது, அரபியில் அவங்க பேசி விடுறாங்க. அவங்களுடைய தாய்மொழியே ஹீப்ரு மொழி. அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூதர்களாக இருக்கிறாங்க. இங்கிலீஷில் கூட அவங்க பேசலாம். ஆனால் அவங்க அரபு மொழியிலே பேசி வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க முழுக்க அங்கே இருக்கக்கூடிய அந்த படை யார் இவங்களை பிடிச்சு வச்சுருந்தாங்களோ, ஏன்னா அங்கே நிறைய படைகள் இருக்குது, அதில் ஒவ்வொரு படைகள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் இருப்பாங்க. இப்போ ஒரு 14-15 படைகள் இருக்குன்னா, அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் எந்தெந்த பகுதிகளில், வடக்கில், தெற்கில், அதே மாதிரி மத்திய பகுதியிலெல்லாம் சண்டை போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, யார் கிடைக்கிறாங்களோ அங்கேருந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதாவது இஸ்ரேல் இராணுவத்தை சேர்ந்தவங்களை அங்கிருந்து பிடிச்சிட்டு போய் அவங்களுடைய இடத்துல வச்சுப்பாங்க. அப்படி யார் வச்சுருந்தாங்களோ அந்த டீமை சொல்கிறாங்க. நம்ம அந்த பேரை நம்ம இங்கே யூடியூப்பில் சொல்ல முடியாது. நேற்று நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை வந்துருச்சு. அந்த பெயர்களை நம்ம சொன்னால் கூட பிரச்சனை கொடுக்குறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் இந்த விஷயத்தை எடுத்து செய்கிறாங்களோ, அதே மாதிரி யாரெல்லாம் காசாவுக்கு ஃபேவராக வீடியோ போடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை வருதோ தவிர, அது இல்லாமல் ஆப்போசிட்டாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி இதே விஷயங்களை சொல்கிறவங்களுக்கு பிரச்சனை வரதில்லை. நேற்றுலேருந்து நான் 3 சேனல் பார்த்துட்டேன். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நம்முடைய யாஸ்மின் ப்ரோ அவர் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்களை போட்டுட்ருக்காரு. முதல்ல ஒரு சேனலும் அவரது முடக்கப்பட்டுச்சு. இப்போ 2வது ஒரு சேனலும் அவரது முடக்கப்பட்டிருக்கு. இப்போ 3வதாக அவர் மறுபடியும் புதுசாக தான் இன்னைக்குலேருந்து போட்டிருக்காரு. நிறைய பேர் அவரை பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ அவர் எங்கே காணோம், அவர் வீடியோ எங்கே காணோம்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அவருடைய சேனலுடைய லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் போய் அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அவருக்கு ஆதரவு கொடுங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையாலுமே இந்த 1.5 வருஷமாக அவருக்கு எவ்வளோ வேலை இருக்குது, அதை மீறி தான் அவர் போட்டுட்ருக்காரு. இருந்தாலும் யார் அங்கே இருக்கக்கூடிய அந்த அப்பாவி மக்களுக்கு ஆதரவாக போடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் வருது. ஒரு சிலர் கேட்குறீங்க, வெளியாகக்கூடிய வீடியோக்களை எடுத்து போட்டால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இமேஜஸ்லாம் நிறையா அங்கேருந்து எடுத்து போடுங்கிறீங்க. அவரும் அதை தான் எடுத்து போட்டார். அதுவும் ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் தான் போட்டார். அதுக்கு தான் பிரச்சனை வந்துச்சு. பொதுவாக பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஆனால் எந்த ஒரு ஆப்ஷனும் இந்த சமயத்தில் மட்டும் கொடுக்குறதே கிடையாது. உடனே என்ன பண்ணிடுறாங்க, சேனலே இல்லாமல் பண்ணி விட்டுறாங்க. அது ரொம்ப கொடுமை. அதனால தான் நம்ம வீடியோன்னு சொன்னாலும் வீடியோவை போட முடியாமல் இருக்குது. நான் அவரோட லிங்க் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இப்போ என்னன்னா, அந்த பிணை கைதிகள் வெளியே வந்தவங்க அந்த வீடியோ விட்டாங்க. இந்த வீடியோவை அரபியில் பேசி விட்டுருக்காங்க. அதில் ரொம்ப புகழ்ந்து யார் அவங்களை பிடிச்சி வச்சுருந்தாங்களோ அந்த டீமை பற்றி பேசுகிறாங்க. பேசும்போது எங்கள்கிட்ட ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க, பாசமாக நடந்துக்கிட்டாங்க, இவ்வளோ ஒரு நல்ல விதமாக நடந்துப்பாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது நிறைய சொல்லியிருந்தாங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, அவங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்கலாம் சொன்னாங்க. அப்படிலாம் எதுவுமே நடக்கலை. நாங்களே வியந்து போயிட்டோம். இப்படி போராளிகள் இருப்பாங்களா? நாங்கள் சண்டை போட போனவங்க அந்த நேரத்தில் தான் அவங்க எங்களை பிடிச்சாங்க. அவங்க எங்களை என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் அவங்க எங்களை எதுவுமே பண்ணல. ரொம்ப நல்ல விதமாக நடத்துனாங்க, நல்ல விதமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள் கூட கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே பிடிச்சிட்டு பிணை கைதிகள் இருப்பாங்களே, அவர்களுக்கு கூட வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் இராணுவமாக உள்ளே வந்திருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவங்க சண்டை போட வந்திருக்கிறதுனால என்ன ஆச்சு, ட்ரக்குகள்லாம் உள்ளே அனுப்புறதில்ல, அங்கே மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு எல்லாம் தெரிஞ்சுதான் இவங்க உள்ளே வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவர்களை நல்ல விதமாக நடத்துனது இவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். எங்களை நல்ல விதமாக நடத்திட்டாங்க, எங்களை மரியாதையாக நடத்திட்டாங்க, இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே
தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து நல்ல விதமாக பேச போய் அதுதான் இன்னைக்கு உலகமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவர்களை நோக்கி கேள்வி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா மறுபக்கம் அவர்கள் வெளியே விடக்கூடிய அந்த அப்பாவி மக்கள்லாம் வந்து விட்டாங்களே 200 பேர், அவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம காதை கொடுத்து கேட்க முடியாது. அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி வச்சுருக்காங்க. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, அவர்களை போட்டு வெளிச்சம் கூட வராத ரூம்லாம் வச்சுருந்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து உள்ளேருந்து வெளியே வந்தவங்க பைத்தியம் பிடிக்காத குறையாக இருந்திருக்காங்க. அந்தளவு கொடுமையை அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. அது இந்த பக்கம் வந்துட்டு இருக்கும்போது பதிலுக்கு வந்து இவங்க இடத்துல உள்ளே போன பிணைக்கீதிகள் இப்படி சொல்கிறது எப்படி ஆயிடுச்சுன்னா இவர்களுக்கு கேவலமாக அசிங்கமாக போயிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட நீங்கள் அவங்கள பற்றி சொல்கிறதெல்லாம் அப்போ பொய்யா, நீங்கள் சொல்கிறதுக்கும் அங்கே நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கே, அவர்களை கெட்டவங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் நாம் தானே எல்லா கெட்டதையும் செஞ்சிட்ருக்கோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒட்டுமொத்த உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் சரி உலக மக்களும் சரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து தாங்க முடியாத ஒரு அசிங்கமாக போயிருக்குது. இனி அடுத்த பிணை கைதிகள் ரிலீஸ் ஆகும்போது புதுசாக என்ன வருமோ அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இப்போ பிரச்சனை வந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு என்னன்னா பிரச்சனை வந்திருக்கு. 10ஆவதுக்கு இன்னைக்கு கூட வந்து காசாக்குள்ள அத்துமீறிய தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து 11 வயசுல இருக்கக்கூடிய ஒரு சிறுவனை வந்து மரணமடைய செய்திருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 3 வயசு குழந்தை ஒன்று வந்து இறந்திருக்கு. இந்த மாதிரி வந்து இப்போ கூட போர் நிறுத்தின சமயத்தில் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னா எந்த அளவுக்கு இவங்க மோசமானவங்களா இருப்பாங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதவங்களா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசுபொருளாக மாறி இருக்கு. இன்னைக்கு அவர்களுக்கு அது தலையடியாக இருக்குது. இதெல்லாம் வந்து அங்கிருந்து வந்துச்சு. அப்படியே நம்ம மறுபக்கம் வந்து பார்த்தோம்னா அமெரிக்காவிலிருந்து பிரச்சனை இப்போ வந்து பிரிட்டானியாவுக்கு போகுது. அமெரிக்கா பிரிட்டானியா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாலாம் வந்து பார்த்தோம்னா பெரிய பனிக்கட்டி பாறைகள்லாம் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஏரியா. அதாவது வந்து இருக்கக்கூடிய கடலில் வெறும் தண்ணியாக இருக்காது. அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் காரணமாக தண்ணியெல்லாம் பனிக்கட்டியாக மாறி இருக்கும். பனிக்கட்டின்னு சொன்னோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ் மாதிரி நினச்சக்கூடாது. அந்த கட்டியெல்லாம் ஒரு ராட்சத கட்டியாக இருக்கும். அதில் போய் ஒரு கப்பல் மோதுனா எப்படி டைட்டானிக் வந்து உடஞ்சி உள்ளேயே போச்சோ அந்த மாதிரி அந்த பனிக்கட்டி வந்து வேற எங்கேயாவது மோதுச்சுன்னா அவ்வளோதான், அந்த இடத்துல என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. தண்ணீரால் வரக்கூடிய பெரும் வெள்ளம் எல்லாம் வந்துடும். அதுவும் ஒரு பேரிழப்பாக மாறிடும். இப்படி வந்து என்ன இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பனிக்கட்டி வந்து அங்கிருந்து என்ன இருக்குன்னா அப்படியே வந்து பிரிட்டானியாவை நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்குது. ஏன்னா வந்து அது ஏதோ ஒரு இடத்துல உருகி இருக்கு, கட்டாயிருக்கு. அது பெருசாக வந்து கண்டினியூட்டியாக இருந்திருக்கு. அது ஏதோ ஒரு இடத்துல வந்து கட்டாயி அதை அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. மூவ் பண்ணி இப்போ பிரிட்டானியாவை நோக்கி கிட்டத்தட்ட நெருக்கமாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோடைய சைஸை வந்து சொல்லும் போது 130 அடி வந்து ஹைட் இருக்குங்கிறாங்க. லண்டனை விட 2 மடங்கு பெருசுங்கிறாங்க. லண்டனை விட 2 மடங்கு பெருசுனா அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து கடலில் இருந்திருக்கும்னு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி ட்ரில்லியன் கணக்கான வெயிட் இருக்குங்கிறாங்க. மில்லியன் இல்லை, பில்லியன் இல்லை, அதுக்கு மேலே ட்ரில்லியன் கணக்கான வெயிட்டோடு இருக்கக்கூடிய அந்த ராட்சத கட்டி தான் இப்போ நகர்ந்து வருது. அங்கிருந்து எங்கே வந்து சேரும்னா பிரிட்டானியாவுக்கு வந்து சேரும். அது வந்து பார்க்கும்போது என்ன வேணால் பாதிப்பை கொடுக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய கடல் உயிரினங்கள் வந்து இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய காலநிலை மாறிடலாம், வெள்ளம் வந்துடலாம், இல்லை வந்து இயற்கை சம்பந்தமான பிரச்சனைகளெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சொல்லப்பட்டுட்டு இருக்கு. அதனால அவர்களும் வந்து இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் அமெரிக்காவில் வந்து ஒரு பக்கம் பனி பெஞ்சிச்சு, இன்னொரு பக்கம் வந்து தீ பரவுச்சு. இப்போ நமக்கு பார்த்தா பனிக்கட்டியில் வருதாட்டிருக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பீதியில் இருக்காங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்க. கடைசியில் பார்த்தா அமெரிக்காவிலிருந்து கிளம்பிய பனிக்கட்டி தான் இப்போ வந்து பிரிட்டானியா ஆக போகுது. இறைவன் நாடினால் போதும், எப்போ வேணால் வந்து சோதனையை கொடுக்க ஆரம்பிச்சோன்னா அடுத்தடுத்து தொடராக கொடுத்துக்கிட்டே இருப்பான். இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்தே அமெரிக்காவில் 2 பிரச்சனை, பெரும் பிரச்சனை. அந்த பனியிலேருந்து அவங்க தப்பிக்கல, தீயிலிருந்து அவங்க தப்பிக்கல. ஒரு பக்கம் ஃபுல்லாக பனி உறைஞ்சு கிடக்கு, இருக்க முடியாத அளவுக்கு பனி உறைஞ்சு கிடக்கு. இன்னொரு பக்கம் வந்து இருக்க முடியாத அளவுக்கு தீ பரவி கிடக்கு. இப்போ வந்து பார்க்கும்போது அடுத்தது அவங்களுடைய கூட்டாளிகளுக்கும் அதே மாதிரியான நிலைமை வருது. அடுத்தடுத்து இந்த காசா விஷயத்தில் யாரெல்லாம் இந்த அப்பாவி மக்களை யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணாங்களோ அவர்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து தண்டனை கொடுத்தாதான் அவங்க வந்து வேற எதையும் யோசிக்க மாட்டாங்க. இதை நாம் தண்டனைன்னு சொன்னால் கூட அவங்க அதை தண்டனையை ஏற்றுக்க மாட்டாங்க. யாருமே அவங்க செஞ்சதை தப்புன்னு ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு எல்லா நாட்டிலையும் தான் இந்த மாதிரி இயற்கை பேரிடர் வரும் அப்படிம்பாங்க. இருந்துட்டு போட்டோம். அப்படியே இருந்தாலும் கூட அவங்கவுங்க நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அடுத்தவங்க பக்கம்லாம் வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி அப்படி ஒரு பிரச்சனை வந்து கிளம்பியிருக்கு. புதுசாக பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து அங்கிருந்து என்ன செய்தி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.